அருண் வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணுறான். மாமா வந்திருக்காங்க, லக்ஷ்மி அத்தை சித்தி இன்னும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து எல்லாருமே டைனிங் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. உன்னோட ஒரு மாசம் அனுபவங்கள் எப்படின்னு சொல்லு. அப் அண்ட் டவுன் என்ன சொல்றது, எனக்கு பயமா இருக்கு. இங்க வந்து ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான், ஃப்ரோசன் வந்து கிடையாது. அருணுடைய கடையில ஃப்ரெஷ் சிக்கன் தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஓ, நம்ம போட்ட ஆர்டர்ஸ்லாம் வந்தாச்சு. ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல். கொஞ்ச நேரத்துல மீனாட்சி இருப்பீங்களா? நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணுறான். C2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச் எடுத்து நடக்க போகிறான். அதனால நாங்கள் இங்கே இப்போ கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப யோசிச்சு, அவனுக்கு வந்து 23 வயசு தான் ஆகுது. ஆனால் இந்த வயசில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது அப்படின்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். யாராவது ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அது எல்லாமே பண்ண முடியும். சப்போர்ட் இல்லை அப்படின்னாக்கா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சில பிள்ளைங்க சப்போர்ட்டே இல்லாமல் அவங்களே வந்து எல்லா டேலண்ட்டையும் வளர்த்துக்கிட்டு பண்ணுறவங்கள இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள எல்லா பசங்களும் சப்போஸ் படிச்சுட்டு வேலை கிடைக்கல, இல்லை வேறு வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச பிஸ்னஸை வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரலாம். இன்னைக்கு அவன் வந்து கடை ஓப்பன் பண்ணுறோம். நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி, ஓகே. காலையில் நிறைய பேர் லாவண்யாவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் லாவண்யா வந்து இந்த வாரம் வரல, அடுத்த வாரம் நான் வரேன், நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்போ நம்ம கடைக்கு போவோம். கடைக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க, பூஜைலாம் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பூஜைலாம் முடிச்ச உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம். பூஜை வந்து நடந்துருக்கு. அருண் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு டு குன்றத்தூர் ரோட்டில் வந்து கார்த்திக் பேலஸ்னு ஒரு இது இருக்குது. முத்துக்குமரன் காலேஜ் அதுக்கு ஒட்டின மாதிரியே இருக்குது. நான் லொக்கேஷன் எல்லாமே கீழே கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோலையும் ஆட் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் அட்ரஸ், லொக்கேஷன்ஸு, போர்டு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அங்கே வந்து பூஜை போயிட்டுருக்கு. அப்பா சொல்கிறாரு, காலேஜ் பேர் சொல்கிறாரு. மாமா வந்திருக்காங்க, லக்ஷ்மி அத்தை சித்தி இன்னும் வந்துட்டுருக்காங்க. லாவண்யா வந்து வரல. லாவண்யா நெக்ஸ்ட் வீக் வருவாங்க. அப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். ஸ்ரீ மேடமுக்கு தான் ஒரே ஜாலி இனிமேல் இல்லை? இங்கே வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன், பர்கர்ஸு, வேஃபர்ஸு, அப்புறம் வந்து ஐஸ்கிரீம்ஸ், ஃபெலோடா, இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ கடையோடையது. உள்ள பூஜை நடந்துட்டு இருக்காங்க. கடை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து வந்துட்டு போயிட்ட மாதிரி எங்களாலேயே வந்துட்டு போக முடியல. அதுக்கப்புறம் அருணையை தான் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அருண் கூட தினேஷும் இருக்கான். எஸ். ஸோ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் எங்களால் வரவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து நாங்கள் கூட இருந்தோம். ஈவினிங் வந்து அவனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களால் வர முடியல சுத்தமாக. ஏன்னா நம்மளுடைய ஷூட் எல்லாமே அதில் பிஸி ஆகிட்டோம். ஸோ வீடியோ இன்னும் அதில் வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுனால எடுக்க முடியல. ஸோ இப்போ 1 மந்த் ஆகிடுச்சு. இதுதான் கடையோடைய உள்ள வியூ. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். யார் வந்திருக்கா? லாவண்யா வந்து லாஸ்ட் வீடியோவில் காமிக்கலான்னு சொன்னீங்க. லக்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா, ஆமாம், அந்த அம்மாவை வந்து பிடிக்கிறது தான் இப்போ பெரிய வேலையாக இருக்குது லாவண்யாவுக்கு. அங்கே பாருங்களா. ஹாய் சொல்லுங்கள்.
ஹாய் சொல்றா பட்டு. இந்த கையில சொல்றா பட்டு, அந்த கையில சொல்றா, அந்த கையில சொல்றா பட்டு. ஹாய் சொல்றா, ஹாய் சே ஹாய். யாரா தூக்குங்க, யாரா தூக்குங்க. ஹாய் சொல்றா பட்டு. ஐயோ ரொம்ப சுட்டி ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம் அருண் கடைக்கு. உள்ள நான் வெளியேருந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எல்லாருமே டைனிங் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பாவும் இப்போலாம் என் கூட சேர்ந்து ஃப்ரைடு சிக்கன்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல வேணான்னுவார், இப்போலாம் வந்துடுறாரு கூப்பிட்டோம்னா அருண் கடைக்கு. ஸோ இங்கே ஒரு சீட்டிங் அண்ட் இங்கே ஒரு சீட்டிங், அப்புறம் இங்கே வந்து 2 பேர் உட்காரத்துக்கு. இங்கே வரலட்சுமி. ஸோ அங்கே பாருங்க கடை ஓனர் உள்ள இருக்காரு. கடை ஓனரும் அவர் தான். கடை ஓனர் அவர் தான், லேபர் அவர் தான் எல்லாமே. ஸோ அப்படியே வந்து இது வந்து கிச்சன் செட்டப். இன்னும் இங்கே வந்து டோர் ஒன்று செட் பண்ணல, இனிமேல் தான் செட் பண்ணணும். ஸோ தினேஷ் வந்து ஹெல்ப்புக்கு இருக்கா அருணுக்கு. அருண் ஸோ எப்படி உன்னோட ஒரு மாச அனுபவங்கள் எப்படின்னு சொல்லு. அப் அண்ட் டவுன் என்ன சொல்றது எனக்கு பயமா இருக்கு. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வியாபாரம் வந்து எப்படி இருக்கு. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்து டவுன் ஆகும்போது அதில் வேற ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ இங்கே கொஞ்சம் லீவ், அதனால வந்து கம்மி. ஆமாம், காலேஜ் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் பண்ண புதுசுல நல்லா போச்சு. சமாளிக்க முடியல, என்னாலதான் சமாளிக்க முடியல. அது முதல்ல வந்து அவனுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, இது போடுறது என்ன யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து தினேஷ் கத்துக்கிட்டான், அதுக்கப்புறம் அருணும் போடுறான், தங்கச்சிதான் கத்துக்கிட்டா. அதனால இப்போ வந்து வர்ற கஸ்டமரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. எங்க அம்மா தான் போடுது, நான் போடுறேன். அவங்க அம்மா தான் பண்றாங்க. ஆமா. ஸோ இங்க வந்து இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான். அது ஏதோ சொல்லிங்க போர்ஷன் இல்ல, ஃப்ரோசன் வந்து கிடையாது அருணுடைய கடையில. ஃப்ரெஷ் சிக்கன் தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஸோ சில அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதெல்லாம் மட்டும்தான் வந்து ஃப்ரோசன். சிக்கன்லாம் எதுவுமே ஃப்ரோசன் கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக காலையில் வாங்கி அதை தான் வந்து ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவான். மாங்காடு, திருவேற்காடு, அதுக்கப்புறம் மாங்காடு திருவேற்காடு இல்லைம்மா, மாங்காடு, பூந்தமல்லி, குன்றத்தூர், கோவூர், போரூர் வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்துலேயுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அருணுடைய கடையில் வந்து ட்ரை பண்ணுங்க. ஆமாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அருண் கடையை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துல இங்க சிக்கராஜபுரமாப்பா? ஆமா, சிக்கராஜபுரம். ஸோ இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் காலேஜ் பக்கத்தில் கார்த்திக் பேலஸ்னு ஒரு மண்டபம், அதுக்கு ஒட்டின மாதிரியே இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து லொக்கேஷன். ஆனால் லொக்கேஷன்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன், நீங்கள் நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே அருண் போடுறான். மொஜிட்டோ, அதுக்கப்புறம் வந்து பலோடா, அப்புறம் வேஃபர்ஸு எல்லாமே வந்து இருக்குது கடையில். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எல்லாருமே. ஆமாம், பர்கர் எல்லாமே இருக்குது. இப்போ எப்படி போடுறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உண்மை இருக்கிறது கிடையாது இப்போல்லாம். லக்ஷிதா, ஆயா, தாத்தா, மாமா, அம்மா எல்லாரையும் கூப்பிடுறது. யார் அடிச்சது? ஐயா, வெக்கம் வேற வருது அந்த அம்மாக்கு. நம்ம போட்ட ஆர்டர்ஸ்லாம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஒரு பர்கரு எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து இதில் வந்து பெரி பெரி போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இது விங்ஸு. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பர்கர் எல்லாமே சாப்பிட்டோம். அருண், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தால் என்ன ஆஃபரு? ஜூஸா? ஸோ வெயிலில் வரவங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ். ஆமாம், ஜூஸஸ். ஆமாம் சார், தினேஷை பாருங்க. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸுமே இங்கே வந்து இருக்குது. ஸோ வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அருண் வெயிலில் வரவங்களுக்கு டக்குன்னு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டோம்மா. சாப்பிடுங்க, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஆமாம், எப்பயே ரெகுலராக நாங்கள் சாப்பிட்றது தான். இப்போலாம் நாங்கள் வெளியே எங்கேயும் ஆர்டர் பண்ணுறது கிடையாது. எப்படி இருக்குங்க? ஆமாம், இப்போல்லாம் அப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு.
வரலட்சுமி எல்லாருமே சாப்பிட்றோம். ஆர்டர் போடுங்க. இது பேர் என்னப்பா? அதான் போன்லெஸ் டிப்ஸு. இது நல்லா இருக்கும். ஸோ வந்து அருணுடைய கடை ஓப்பனிங் அண்ட் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்ம பார்த்தோம். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அருணுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். அருணுடைய கடை லிங்க் அண்ட் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் வந்து கூகுளுடைய இது எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேபி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணவங்க. ஆமாம், நாங்கள் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:30 நைட்டு. ஸோ வாக்கின் கஸ்டமர்ஸ் வந்து இல்லை, லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வெளியே போயிட்டு வர ஒரு 11 மணி லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் கூட கடை மூடும் போதெல்லாம் கூட கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எத்தனை மணிக்கு கடை ஓப்பனிங்? மார்னிங் வந்து 6:30. 6:30 ஓப்பன் ஆகிடும். ஸ்விக்கி ஜொமேட்டோ 6:30 ஓப்பன் ஆகிடும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock வரைக்கும் இருக்கும். ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா 1 o'clock வரைக்கும் கூட பண்ணுவாங்க. 12 o'clock மேக்ஸிமம் 12 o'clock வரைக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. பாய்.